கரங்களை தட்டி ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக பாடி ஜெபிப்போம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் வல்லமையின் வல்லமையோடு. ஓ பரிசுத்த ஆவியே, நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். இயேசுவை நீர் ஆட்கொண்டது போல, திருத்தூதர்களை நீர் வழிநடத்தியது போல, பரிசுத்த ஆவியே எங்களையும் ஆட்கொண்டு நீர் வழிநடத்தும் என்று சொல்லி ஆவியானவருக்கு அவரது ஆளுமைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அபிஷேகத்திற்காக பாடுவோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்த அன்னையின் பரிந்துரையிலே 3 முறை மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவை தொடர்ந்து பாஸ்கா காலம், இது உயிர்ப்பின் காலம். இந்த உயிர்ப்பின் காலத்திலே நாம் இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி அல்லது ஒரு அழைப்பு அல்லது ஒரு அறைக்கூவல் என்பது மார்க் 16:15 இருக்கிறது. இதுதான் அடிப்படை இறை வார்த்தை. இதை வைத்துக்கொண்டு இந்த கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 16:15. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் என யாரு? திருத்தூதர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். மிக முக்கியமான ஒரு அழைப்பு, ஒரு அறைக்கூவல். திருத்தூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற வார்த்தை. இது இயேசுவினுடைய இறுதி வார்த்தைகள். அதனுடைய தலைப்பை பாருங்க, நற்செய்தி பறைசாற்ற அனுப்புதல். பிரைஸ் தி லார்ட். அதனைத் தொடர்ந்து இயேசுவின் விண்ணேற்றம் என்று சொல்லி மார்க் நற்செய்தி முடிவடையும்.
அப்போ 16:15 உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். என்ன நற்செய்தி? என்ன நற்செய்தி? என்னதுங்க நல்ல செய்தி? என்னது பைபிளில்? எல்லாம் ஏதோ சொல்கிறீங்க, நான் ஃபுல்லாக கேட்கல. இயேசு என்ன நற்செய்திங்க? இயேசு மீட்பர்ன்றது நற்செய்தி. இயேசு உயிரோடு இருக்கிறான்றதாங்க பெரிய நற்செய்தி. மீட்பர் தான், மெசியா தான், இறைமகன் தான். இவர் இறந்த இவர் உயிர்த்து எழுந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் நாளில் உயிர்த்தார். என் ஆண்டவர் இறந்த கடவுள் அல்ல, இறந்த அவர் உயிர்த்தார் என்பதுதான் பெரிய நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. திருத்தூதர் நம்பினாங்களா? உயிர்த்த ஆண்டவர் தாங்க சொல்றாரு. உயிர்த்த ஆண்டவர் நம்பலையா? திருத்தூதர் உயிர்த்த ஆண்டவரே வந்து சொல்றார், நீ என்ன செய்? நான் லாஸ்ட்ல சொல்றார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனுடைய மைய கருத்து என்னன்னா, உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியமா இருக்கிறோமா, வெறுமையான கல்லறைக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறோமா? உயிர்த்த ஆண்டவருடைய ஒரு அடையாளம் தான் வெறுமையான கல்லறை, எம்டி டூம்னு சொல்லுவாங்க. எப்படி இயேசு உயிர்த்தாருன்னு தெரியும்? போய் கல்லறையில் பார்த்தாங்க, கல்லறையில் அவரை காணோம், வெறுமையான கல்லறை. நாம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்கர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அது குருக்களோ, அருட்கண்ணியர்களோ, நற்செய்தி பணியாளர்களோ, இறைமக்களோ யாராக இருக்கட்டும், நாம் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியமாக இருக்கிறோமா, வெறுமையான கல்லறைக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? வெறுமையான கல்லறைக்கு பாதுகாப்புனா என்னது? நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. இயேசு உயிர்த்திட்டாரு, கல்லறையில் யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு காம்பவுண்டை கட்டி ஒரு நுழைவு கட்டணத்தை போட்டு டிக்கெட்டு வாங்கிட்டு அங்கே உட்காந்து வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு டிக்கெட்டு கொடுத்துட்ருக்கோம். எதுக்கு தெரியுமா? வந்து பாரு, இங்கே தான் இயேசு இருந்தார், இப்போ இல்லை, நீ உள்ளே போகணுன்னா நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நுழைவு கட்டணம் கொடுத்து உள்ளே போ, பார்த்துட்டு வா, நம்பிட்டு போ. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பணிதான், இது ஒரு சாட்சியம் தான். அவர் சொன்ன மாதிரி சாட்சியம் தான். ஆனால் நான் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியமா இருக்கிறேனா, வெறுமையான கல்லறைக்கு பாதுகாவலராக இருக்கிறேனா? ஏன் அப்படி சொல்றேன்னா, அன்புக்குரியவர்களே, இன்று பல நேரங்களில் நம்முடைய விசுவாசமும் கத்தோலிக்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வெறுமையான கல்லறைக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல இருக்கிறது. எனக்கு புதிய விசுவாச பிரமாணம் மனப்பாடமா தெரியும், எனக்கு 10 பாட்டு மனப்பாடமா தெரியும், அருள்ந்த மாதிரியே தப்பு இல்லாமல் சொல்லுவேன், ஜெபமாலைகள் எல்லாம் மனப்பாடமாக தெரியும், வாரத்திற்கு ஒரு முறை நான் கரெக்டாக தியானத்துக்கு போகிறேன், இல்லது திருப்பலிக்கு போகிறேன், நான் என்னுடைய காரியங்களை எல்லாம் எனது குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை சொல்கிறேன், நான் எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்து நான் பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறேன், நான் அன்பியத்தில் பொறுப்பாளராக இருக்கிறேன், தியான இல்லங்களில் என்னது பொறுப்பாளர்களாக இருக்கிறேன், அல்லது நான் குருவாக இருக்கிறேன், அருட்கண்ணியராக இருக்கிறேன், சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரியும், எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும், எல்லாம் தெரிஞ்சா போதுமா? இதுதான் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியா? இது வெறுமையான கல்லறைக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு சமம். வேற ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, பெரிய பெரிய நீங்கள் எருசலேமுக்கு போயிருப்பீங்க, அல்லது புண்ணிய பூமிக்கு போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறவங்களாம் அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க என்னது, அவங்க எத்தனை முறை அதை பார்த்துருப்பாங்க? அவங்களுடைய வேலை அதை பாதுகாப்பது. வெளியிருந்து வரவங்க விசுவாசத்தோடு போய் ஆண்டவரை விசுவாசித்து ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எத்தனை முறை அதை சுற்றி பார்த்துருப்பாங்க? பிரைஸ் தி லார்ட். அங்கே இருக்கிற அழகை ரசிக்க தெரியாமல் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? ஒரு பூங்காவுக்கு போங்க, ஒரு பூங்காவை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது ஒரு தியேட்டரை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு விளையாட்டு அரங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வெளியே உரிமையாளராகவோ, பாதுகாப்பாளராகவோ, கட்டணம் வசூலிப்பவராகவோ அதை சுற்றி பற்றி வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதற்குள்ளே நடக்கிற அந்த மகிழ்ச்சியோ, மனநிறைவோ, அதனுடைய கொண்டாட்டங்களோ, அதனுடைய பூரிப்போ எதுவும் அனுபவிக்காமல், ஆனால் அதை சுற்றியே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியா, வெறுமையான கல்லறைக்கு பாதுகாவலியா? பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய இந்த அறைக்கூவல், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். திருத்தூதர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? இயேசு என்ன நற்செய்தியில் செய்தாரோ, கவனிக்கணும், இயேசு என்ன நற்செய்தியில் செய்தாரோ அதை அப்படியே உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியமாக திருத்தூதர் பணிகளில், அந்த நூலில் திருத்தூதர்கள் செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கட்டியா இருக்குல்ல? இயேசு 4 நற்செய்தியில் என்ன செய்தாரோ, இயேசுனுடைய நற்செய்தி பணி எப்படி அவர் ஆற்றல் படுத்தினார், என்னென்னலாம் செய்தாரோ அதை அப்படியே உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த திருத்தூதர்கள், ஆவியானவரை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள்
இயேசு செய்ததையும் இயேசு செய்ததாக சொல்லப்படாத பல நிகழ்வுகளும் திருத்தூதர் பணிகளின் நூல்களில் திருத்தூதர்கள் செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன செஞ்சார்னு திருத்தூதர் 10:38 ஒரு இறை வார்த்தை. இயேசுடைய நற்செய்தி பணி எல்லாம் சுருக்கமாக ஒரே ஒரு வசனத்தில், திருத்தூதர் பணிகள் நற்செய்தியில் இல்லை, திருத்தூதர் பணிகள் 10:38 எடுத்து வாசிங்களேன். கடவுள் நாசிரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பாருங்க, இன்னும் அந்த வசனம் நம்பரை வாசிக்கிறோம். இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அது எப்படி செஞ்சாராம்? கடவுள் தந்தையாகிய இறைவனுடைய அந்த பிரசன்னம் அங்கே இருக்கிறது. கடவுள், அந்த வசனம் நம்பரை வாசிங்களேன். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். தந்தையாக இறைவன் இயேசுவின் மீது தூய ஆவியானவரை பொழிந்தருளினார். மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் முழுமையாக ஆட்கொண்ட இயேசு ஆண்டவர், அல்லது அந்த மூவொரு பிரசன்னத்தில் இருந்த என்ன நடக்குது? கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து, பாருங்க, இறைவனது பிரசன்னம் இருந்தால் மட்டும்தான் அழகையின் கொடுமையில் இருந்து விடுதலை கிடைக்கும். அப்பொழுது மட்டும்தான் நாடெங்கும் நன்மை செய்து நம்மால் கடந்து செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றிய ஒரு சம்மரி ஃபார்ம். இயேசு யாருன்றதுக்கு இந்த ஒரு வசனம் போதும். கடவுள் நாசரேத் இயேசுவுக்கு தூயாவியின் வல்லமையை பொழிந்தார். அதனால் அவர் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அத்தனை பேரையும் விடுவித்து நாடெங்கும் நன்மை செய்து அவர் கடந்து சென்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே வசனத்தை திருத்தூதர்களுக்கு நம்ம வைத்து சொல்றோம் பாருங்களேன். கடவுள் தம் மகனாகிய நாசரேத் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட திருத்தூதர்களையும் அனைத்து மக்களையும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை எப்படி கடவுள் தூய ஆவியால் நிரப்பினாரோ, அதே கடவுள் தம் மகனாகிய நாசரேத் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட திருத்தூதர்களையும் அனைத்து மக்களையும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பினார். அவங்க என்ன செஞ்சாங்க? மூவொரு இறைவனின் பிரசன்னம் அவர்களோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர்கள் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே கடந்து சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை அப்படியே திருத்தூதர்களுக்கும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கும் நம்ம வைத்து சொல்றேன். கடவுள் நாசரேத் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த அத்தனை திருத்தூதர்களோடும் மக்களோடும் இருந்தார். அவர்கள் எல்லா விதமான கொடிய தீமையின் அழகையினுடைய கொடுமையில் இருந்து அவர்களை விடுவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு நன்மை செய்து கொண்டு கடந்து சென்றார் என்றால், இயேசுவினுடைய பின் தோன்றலாக வந்த திருத்தூதர்களும் ஆவியானவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட திருத்தூதர்கள் என்ன செஞ்சாங்க? வெறுமையான கல்லறைக்கு நுழைவு கட்டணம் வசூலித்துக் கொண்டிருந்தார்களா? தாபோர் மலைக்கு சுற்றி வேலி போட்டு அங்கு கட்டணம் வசூலித்துக் கொண்டிருந்தாங்களா? அன்புக்குரியவர்களே, அவர்கள் இடத்தை பாதுகாப்பதில் கவனத்தை செலுத்தல. அவர்கள் இயேசுவை பறைசாற்றுவதற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். இயேசுவை பறைசாற்றுவதற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நற்செய்தியினுடைய சுருக்கமாக சொல்லணும்னா, இயேசுவினுடைய பிறப்பு, இறையாட்சி பணி, அற்புதங்கள், அதிசயங்கள், இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இவற்றை எல்லாம் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர் பணிகளில் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம கொஞ்ச நேரம் படிக்க போகிறோம். திருத்தூதர் பணிகள் என்ன பார்க்குறோம்? ஆதி திருச்சபையின் பிறப்பு, உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவுடன் அவர்களுக்கு கிடைத்த தூய ஆவியானவருடைய அபிஷேகம், ஆண்டவர் இயேசு அவர்களுக்குள் கடந்து வந்த பொழுது நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், இறுதியில் இன்னல்கள், துன்புறுத்தல்கள், சாட்சியமாக மறைசாட்சியாக இறந்தது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் திருத்தூதர் பணி. இயேசுவினுடைய பணியை அப்படியே பின்பற்றிய திருத்தூதர்கள் இயேசு செய்தது போலவே வாழ்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்து அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை அந்த அபிஷேகம் அவர்களுக்கு கிடைக்கல. அவங்க இயேசுவை சுற்றி புட்டி, அவன் ஒரு குழந்தை எப்படி அப்பா அம்மா சேலையில் அல்லது அப்பாவுடைய வேட்டியோ அம்மாவுடைய முந்தானியோ பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த பொழுது, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது, இயேசு என்னென்ன செய்தாரோ அது குறிப்பிட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அத்தனையும் திருத்தூதர்கள் வாழ்வில் நடந்தது. ஒன்று, இயேசு என்ன செய்தாரு? ஒரு சிறப்பு இயேசுவனுடைய நற்செய்தி பணியில் ஒரு சிறப்பு என்னன்னா, பிறவி முதலே கண் பார்வையற்றவனை இயேசு சுகப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். பிறவி முதலே, ஏதோ நேத்து கண்ணு தெரியாம போய் இன்னைக்கு சுகப்படுத்துறதை பத்தி பேசல.
பிறவி முதலே பிறந்த நாள் முதலே கண் பார்வை இல்லாத ஒருவரை சுகப்படுத்தியதை யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்ப்போம். உடனே திருத்தூர்கள்லாம் கேட்பாங்க, ஆண்டவரே இது யார் செஞ்ச குத்தம்? இவன் பண்ண பாவமா, இவங்க அப்பா அம்மாவுடைய சாபமா? அதுக்கு இயேசு என்ன சொல்வார்? இவன் செய்த பாவமும் இல்லை, இவர்கள் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் மாட்சி இவனில் வெளிப்படவே இதுவார் என்று சொல்லி பெரிய ஒரு ப்ராசஸ். அதனுடைய இறுதியில் பிறவி முதலே பார்வையற்றவன், பிச்சை எடுத்து கொண்டு இருந்தவன் பார்வை பெற்றவனாக சாட்சியமா நின்று அத்தனை பேருக்கு சொல்றான், நான் தான் அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். சில சொல்றாங்க, இவன் அவன மாதிரி இருக்கிறான். நேற்று வரை பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒருவன், பார்வையற்ற ஒருவன், இன்னைக்கு கோவிலில் உட்காந்து பிரசங்கம் வைக்க வரான், சாட்சி சொல்ல வரான். என்ன சொல்லுவோம் நாம? இது அவனை மாதிரியே வேற யாரோ ஒருத்தர். அவன் சொல்றான், அவனை மாதிரியே வேற ஒருத்தர் இல்லை, நான் தான் அவன், நான் அவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, இயேசுவினுடைய ஒரு சிறப்பு என்னென்றால் பிறவி முதலே பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்தார் என்பது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சும்மா இது என் சிந்தனை, இது உண்மைதான். திருத்தூதர்களை பாருங்களேன், இப்படி பிறவி முதலே ஊனமற்றவர்களை திருத்தூதர்கள் சுகப்படுத்துவதை திருத்தூதர் பணியில் வாசிப்போம். திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், அழகு வாயில் எனப்படும் கோவில் மண்டபத்திலே நுழைவாயிலில் பிறவி முதலே கால் ஊனமுற்ற ஒருவன் அமர்ந்து கொண்டு இருந்தான். திருத்தூதர் பணி 3:1 எடுங்களேன். அந்த நீங்கள் வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. ஆனால் அந்த சிந்தனை, அந்த பகுதி உங்களுக்கு தெரியும், இந்த நாட்கள்லாம் நீங்கள் தியானிச்சிங்க. பிறவி முதலே கால் ஊனமுற்றவன் அழகு வாயிலில் ஏதோ பேதுருவும் யோவானும் கடந்து வரும்பொழுது அவர்களை உற்று பார்த்தான், இவர்களிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று. பேதுரு என்ன சொன்னாரு? பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்லப்பா, என்னிடம் இருப்பதை உன்னிடம் கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட. என்ன நடந்துச்சு? அடுத்த வசனம், அவன் கால்களும் கணுங்கால்களும் வலுவடைந்து குதித்தெழுந்து நடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கால்களும் கணுங்கால்களும் அவன் வலுவடைந்து குதித்தெழுந்து, பிறவி முதலே கால் ஊனமற்ற ஒருவன், அதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை வாழ்க்கையில், குழந்தை முதல் அந்த நிமிடம் வரை. இயேசு செய்ததை அப்படியே பார்த்தார்கள். பிறவி முதலே கண் பார்வையற்ற ஒருவரை சுகப்படுத்துவதை திருத்தூதர்கள் பார்த்தார்கள், இயேசுவோடு இருந்தார்கள். அதுக்கடுத்து அந்த இடத்துல கட்டணம் வசூலித்து வாழவில்லை, இந்த இடத்துல தான் இயேசு சுகத்தை கொடுத்தாருன்னு உயிர் தாண்டவரை அனுபவித்த திருத்தூதர்கள் இப்படி கால் ஊனமற்ற பிறவி முதலே இருக்கிற ஒரு நோயில் இருக்கிற ஒரு மகனை பார்த்த பொழுது, பொன்னும் வெள்ளியும் என்னிடம் இல்லை, என்னிடம் இருப்பதை நான் கொடுக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியங்க. திருத்தூதர் பணியில் அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இல்லாததை ஒன்று நம்மளால் யாராலும் கொடுக்க முடியாதுங்க. எது என்னிடம் இல்லையோ அதை என்னால் தர முடியாது. இயேசு என்கிட்ட இல்லைன்னா எப்படி இயேசுவை கொடுக்க முடியும்? அன்பு என்னிடம் இல்லை என்றால் எப்படி அன்பை கொடுக்க முடியும்? அவர் சொல்கிறார் பாருங்க, என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறான். அப்படின்னா இயேசு அவ்வளவுக்கு அதிகமாக மூவொரு இறைவனது பிரசன்னத்தை, உயிர் தாண்டவரி பிரசன்னத்தை பேதுருவும் பவுலும் யோவானும் எல்லாரும் அனுபவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இயேசு அங்கே இல்லை, பேதுரு தான் நிற்கிறார், யோவான் தான் நிற்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளே உயிர் தாண்டவர் இருக்கிறார். அதான் கால்களும் கணுங்கால்களும் வலுவடைந்து குதித்தெழுந்து, அவன் ஆண்டவராகிய நாசரேத்து இயேசுவின் பெயரால் சொன்ன உடனே குதித்தெழுந்து நடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. மயங்கி இருக்கிறவங்களாம், பிறவி முதலே மயக்கமாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இது பேதுரு செஞ்சார். பேதுரு இயேசுவோடு பயணித்தவர். பவுல் இயேசுவோடு பயணித்தாரா? பவுல் இயேசுவோட பயணித்தாரா? பவுல் அடுத்த தலைமுறைங்க. இயேசுவின் காலகட்டத்தில் பவுல் இல்லை. ஸ்தேவானை கொல்லும் பொழுது சிறிய பையனா பொடியனா துணியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எப்படிடா அடிக்கிறது, எப்படி உங்களை கொல்றதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் தமஸ்குக்கு போகும் பொழுது இயேசு உயிர் தாண்டவருடைய ஒரு அனுபவம் கிடைக்கிறது. நேரடியாக இயேசுவை பார்த்ததா எனக்கு தெரியல, பார்த்துருக்கலாம், பார்க்க வாய்ப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை, இயேசுவை, இந்த சாதாரண வரலாற்றில் இயேசுவை சந்திக்காத ஒரு நபர், உன்னையும் என்னையும் போல உயிர்த்த ஆண்டவரை ஒரு அனுபவமாக மட்டும் பெற்றுக்கொண்ட பவுலும் பிறவி முதலே கால் ஊனமற்ற ஒருவரை சுகப்படுத்துவது திருவிவிலியத்தில் இருக்கிறது. திருத்தூதர் பணி எடுங்களேன், 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம். திருத்தூதர் பணி 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம். லிஸ்திராவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு சொல்? ஏதோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒன்று புரிஞ்சிருச்சு. அவருக்கு பிறவி முதலே கால் ஊனமுற்றவர்,
ஒரு பொழுதும் அவர் நடந்ததில்லை. அவரிடம் நம்பிக்கை இருப்பதை பார்த்து, கவனிக்கணும், இயேசுவின் மீது நம்பிக்கை அந்த மகனுக்கு இருக்கிறது என்பதை பார்த்தவுடன் பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் சொல்கிறார், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். யார் சொன்னதுங்க? இயேசுவா சொன்னாரு? பேதுருவா சொன்னாரு? பவுல் சொல்றாருங்க, நீர் எழுந்து காலூன்றி நில்லும். ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நீ உனக்கு உயிர் தாண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறா. அவனுக்கு உயிர் தாண்டவர் மீது நம்பிக்கை இருக்குவதை உணர்ந்து பவுல் சொல்றாரு, நீர் எழுந்து காலூன்றி நில்லும். என்ன நடக்குது? உரத்த குரலில் நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த மூணாவது தலைமுறை பவுல்ன்றது நம்பலாங்க. நாம் ஒவ்வொருவரும் தான் இயேசுவை நேரடியாக வரலாற்றில் பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு இப்படி எல்லாம் செய்தார் என்று மற்றவர்கள் சொல்லி திருத்தூதர் வாயிலாக கேட்டார். அவர் பயணித்த பொழுது உயிர் தாண்டவர் அனுபவம் கிடைத்தது. ஏன் நமக்கு என்ன உயிர் தாண்டவர் அனுபவம் இல்லையா என்ன? ஆனால் அந்த பவுல் சொல்றாரு, நீர் காலூன்றி நில்லும். உனக்கு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்குதுல்ல, காலூன்றி நில்லும் என்று சொன்ன பொழுது பிறவி முதலே காலூன்றி இருக்க, கால் ஊனமுற்று இருக்கிற, ஒரு பொழுதும் நடக்காத, அந்த வார்த்தை வசனம்லாம் கவனிக்கணும், ஒரு பொழுதும் அவன் நடந்ததே இல்லை. அவன் குதித்தெழுந்து துள்ளிச்சாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, உயிர் தாண்டவரை அனுபவித்த பொழுது திருத்தூதர்களில் உயிர் தாண்டவருக்கு சாட்சியாக உயிர் தாண்டவர் சொன்ன செயலை செய்தார்கள். வெறுமையான கல்லறைக்கோ இயேசு அற்புதம் செய்த இடத்திற்கோ பாதுகாவலர்களாக இல்லை. பலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு இது இப்போ நான் சொன்னது பிறவி முதலே இப்படி இருப்பவர்களுக்கு எப்படி இயேசு செய்ததை திருத்தூதர்கள் செய்தார்கள் என்று. இரண்டாவது இன்னும் ஆச்சரியத்திற்கு உட்படுத்துகிற ஒரு சிந்தனை அன்புக்குரியவர்களே, என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி தியானித்து இருக்கிறோம். மத்தேயு 9:20 12 வருடமாக இரத்தப்போக்கினால் அவதிப்படுகிற ஒரு பெண்மணி. மார்க் 5:28 இருக்கு, லூக்கா 8:44 இருக்கு. ஒரே அந்த பகுதி தான். என்னது? இந்த அம்மா மருத்துவர்களை எல்லாம் பார்த்தார்கள், செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாங்க, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்தாங்க. இரத்தப்போக்கினால் இருக்கிற அந்த பெண்மணி வேறு ஒருவரை தொடக்கூட, உடலை அவரோட மற்றவரை தொட்டால் கூட அவர்களும் அந்த தீட்டுக்கு உள்ளாகுகிற சூழலில் வாழ்கின்ற இந்த பெண்மணி. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த மனசுக்குள்ள சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? நான் அவரது ஆடைன்னு சொன்னால் தப்பு, மேலாடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன். இந்த அம்மா சொல்கிற வார்த்தை பாருங்களேன், மேலாடையின் ஓரத்தை தொட்டாலே நலம் பெறுவேன். The fringes of the cloth. மேலாடையின் ஓரம், உங்களுடைய மேலாடையின் ஓரத்தை யாராவது தொட்டால் உங்களுக்கு ஒரு உணர்தல் இருக்குமா? எங்களை பிடிச்சி இப்போ இருக்கிற சூழ்நிலை தள்ளுனா கூட தெரியாது ஃபாதர், அப்படி ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம். அப்போது அன்புக்குரியவர்களே, மேலாடை, அதாவது உங்கள் சேலையினுடைய நுனியை யாராவது ஒருத்தர் தொட்டால் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய அங்கியினுடைய ஓரத்தை என்னை தொட்டால் எனக்கு தெரியாது. மேலாடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று நம்பினார். இந்த பெண்மணி தொட்டார், நலம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நம்ம தியானிச்சோம். அது இயேசுனுடைய உடனே திரும்பி பார்க்குறாரு, மகளே உன் நம்பிக்கை பெரிது, நீ உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட. எத்தனையோ பேர் எல்லாம் தள்ளிட்டு போனாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. கவனிக்கணும், எத்தனையோ பேர் தள்ளினாங்க, பிடிச்சாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, கூட நடந்தாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு போட்டாங்க, வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்க, பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. யார் ஒருவர் நம்பிக்கையோடு இயேசுவினுடைய மேலாடையை தொட்டாரோ அவருக்கு உடல் சுகம். அது இயேசுடைய நற்செய்தியில் பார்க்கிற ஒரு நிகழ்வு. திருத்தூதர் பணிக்கு வரங்க, இதை நம்ம பாடலாக பாடணும். திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு வழியாக ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. திருத்தூதர் 5:15 இதெல்லாம் குறித்து வைக்க வேண்டிய இறை வார்த்தை. திருத்தூதர் 5:15. பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கையிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க, 16வது வசனம். எல்லா பகுதியிலிருந்துலாம் வந்தாங்க. லாஸ்ட் அந்த பகுதியிலுடைய இறுதி வசனம், அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். மேலாடையை தொடர்றதில்லை, பேதுருவின் நிழல், உயிர் தாண்டவரை அனுபவித்து சாட்சியாக வாழ்கிற பேதுருவினுடைய நிழல் பட்டால் போதும், அவருடைய நிழல் பட்டால் போதும் உடல் சுகம் கிடைக்கும் என்று இயேசு உயிர் தாண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு மகனுடைய நிழல் பட்டால் போதுமாம் அற்புதம் நடப்பதற்கு. அது நடக்குது, அது அப்படியே நடக்குது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி, நான் சொல்றது புரியுதுங்களா? வலதுகரம் உயர்த்தி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா.
உயிர்த்தாண்டவருக்கு சாட்சியாக ஒரு பிள்ளை வாழ்கிற பொழுது மேலா அவருடைய உடலின் நிழல் கூட ஆசிரை பொழியும், அற்புதங்களை செய்யும். ஆனா நம்ம வெறுமையான கல்லறைக்கு பாதுகாவலர்களாக இருந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி விடுங்க, பேதுராவது இயேசு கூட இருந்தாரு, இயேசுவை தொட்டாரு, இயேசு கூடவே நடந்தாரு, பார்த்தாரு, எல்லாம் கத்துக்கிட்டாருன்னு வச்சுக்குவோம். பவுல் ஒரு விஷயத்தை செய்வார் பாருங்க. திருத்தூதர் பணிகள்ல 19ஆம் அதிகாரத்தில் 11-12 இறை வார்த்தை. திருத்தூதர் பணி 19ஆம் அதிகாரம் 11-12 இறை வார்த்தை. பவுல் வழியாக கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கை குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். கர்ச்சிப்பும் துண்டும் அவர் மேலே தொட்டுட்டு அதை எடுத்துட்டு போவாங்க. அதற்கு கூட அற்புதங்களை செய்ய வல்லமை இருந்தது. பவுல் முன்னாடி சொன்னேன், இயேசுவிடமிருந்து பேதுரு பவுல் இயேசுவை பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தலைமுறையினர் நம்மில் ஒருவர் உயிர்த்த ஆண்டவரை மட்டும் அனுபவித்திருக்கிறவர், ஒளியாக இயேசுவை பார்த்தவர். ஆனால் இந்த பவுலினுடைய உடலை தொட்ட கர்ச்சிப்புக்கும் துண்டுக்கும் கூட அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை இருந்ததாம். அப்படின்னா பாருங்க அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், என்ன பெரிய வல்லமை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போமா? அந்த பாடலின் ஈரடிகளை பாட போறோம். தெருவில் பேதுருவை பார்த்து. பிரைஸ் தி லார்ட். அந்த பாடல் வரிகள் ஈரடிகளை பாடுவோமா? அப்படி தூங்குறவங்களாம் எழுப்பி விடுங்க, தூக்கி விடுங்க. அந்த காலத்தில் பிறவி முதலே இருந்தவங்க நடந்தாங்க. இப்போ பாருங்க, நான் அடுத்த வசனம் இன்னும் வரப்போகுது, இன்னொன்று இப்பயே எந்திரிச்சா நல்லது. அனைவரும் எழுந்து நிற்போமா? கரங்களை தட்டி இந்த பாடல் வரிகளை பாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? மகிழ்ச்சியோடு நமக்குள் ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி கரங்களை தட்டி பவுலுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியமாக வாழ வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த ஒரு கூட்டம், நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. ஆண்டவரே, உம்மீதுள்ள நம்பிக்கையில் வளர நாங்கள் மற்றவருக்கு உம்மை அற்புதமாக அதிசயமாக எடுத்துரைக்க வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததை ஒரு கூட்டம், தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததை ஒரு கூட்டம், நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி, நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உன் உள்ளத்தில் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும், உன் உள்ளத்தில் கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லம வந்தார், உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி உயிரோடு இருக்கவங்க மட்டும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடுத்து இயேசு செத்தவங்களை உயிர்த்தெழ செஞ்சார், திருத்துதர் உயிர்த்தெழ செஞ்சார்லாம் வரப்போகுது. வலதுகரம் உயர்த்தி உரத்த குரலில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில் பிறவி முதலே பார்வையற்ற ஊனமற்றவரை இயேசு சுகப்படுத்தினார் என்றால் திருத்தூதர்கள் செய்தார்கள். அது ஒன்று. இரண்டாவது, இயேசுவினுடைய மேல் உடையை தொட்ட பொழுது உடல் சுகம் என்றால் திருத்தூதர்களின் நிழலும் திருத்தூதர்களின் உடலில் பட்ட கைக்குட்டைகளும் துண்டுகளும் கூட மற்றவர்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை பெற்றதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, இயேசு தீய ஆவி பிடித்தவர்களை பார்க்கிற பொழுது குணப்படுத்துகிற நிகழ்வு ஒன்று எடுத்து வாசிப்போமே. மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், 21 முதல். அது ஒரு பெரிய பகுதி. அந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு சொல்றேன். மார்க் 1:21 முதல். ஒரு நபர் தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார். இயேசு வராரு. இயேசுகிட்ட அவர் சொல்றாரு, அந்த தீய ஆவி பிடித்தவன் சொல்றான், ஆண்டவரே நீர் யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும், என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்ப இயேசு 25வது வசனத்தில் என்ன சொல்றாரு மட்டும் வாசிங்களேன். இயேசு சொன்னார், வாயை மூடு, கீப் குவைட்.
என்ன பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு, டேய் பேசாதடா அப்படின்ற மாதிரி. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று அதட்டினார். இயேசு பாருங்களேன், தீய ஆவியை பார்த்து அதட்டுகிறார். வாயை மூடு, இவனை விட்டு வெளியே போ. 26வது வசனம். அத்தீய ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு வெளியேறிற்று. அனைவரும் திகைப்புக்கு உள்ளானார்கள். இயேசுவினுடைய பிரசன்னம் தீய ஆவியை வெளியேற்றுகிறது. தீய ஆவியை பார்த்து அதட்டுகிறார். கெட் லாஸ்ட், வெளியே போன்றாரு, பேசாதன்னு சொல்றாரு. தீய ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் என்ன இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் என்று மக்கள் அவரை புகழ்ந்தார்கள், திகைப்புக்கு உள்ளானார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு இப்படி செய்வார் நமக்கு தெரியும், நற்செய்தியில் பலமுறை வாசித்து இருக்கிறோம். திருத்துதர் பணிக்கு வாங்கலேன், திருத்துதர் பணிக்கு வாங்கலேன். பவுல், அதாவது பிலிப்பு, இந்த பகுதியில் 8ஆம் அதிகாரம் 7-8 இறைவார்த்தை. திருத்துதர் பணி 8ஆம் அதிகாரம் 7-8 இறைவார்த்தைகள் பாருங்க. பிலிப்பு, இன்றைய நாளில் நம்ம திருவிழா கொண்டாடுறோம், பிலிப்புனுடைய திருவிழா இன்றைய நாள். பிலிப்பு இறைவார்த்தை அறிவித்த பொழுது, இயேசுவை பற்றி, மெசியாவை பற்றி அறிவிக்கிற பொழுது, அந்த 7வது வசனம் வாசிங்களேன். பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊடமுற்றோர் பலரும் குணமடைந்தார்கள். அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. பாருங்க, இந்த இடத்துல திருத்தூதர்கள் ஒருவரான பிலிப்பு இறைவார்த்தை அறிவிக்கிறார், மெசியாவை பற்றி சொல்றார். அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தா உங்களுக்கு புரியும். மெசியாவை பற்றி அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது பலரில் என்னது, பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள், இயேசுவை பற்றி திருத்தூதர்கள் அறிவித்த பொழுது, மெசியாவை பற்றி சொன்ன பொழுது, பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் கூச்சலிட்டு கொண்டு வெளியேறின. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் இறைவார்த்தை அறிவித்த பொழுது, இயேசுவை பற்றி பேசின பொழுது தீய ஆவி ஓடி போகுது. அன்புக்குரியவர்களே, நாமும் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன சொல்றோம்? ஃபாதர், எங்களுக்குள்ள தீய ஆவி இருக்கு ஃபாதர். உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்தவர் பேசும் பொழுது தீய ஆவி விட்டு போனது என்று இறைவார்த்தை. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல ஃபாதர், நான் பொசஸ்டு ஃபாதர், எனக்குள்ள ஆவியானவர் இல்லை ஃபாதர், நான் உயிர்த்த ஆண்டவரை நம்புறேன் ஃபாதர். அப்படின்னா உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சி அல்ல, வெறுமையான கல்லறைக்கு பாதுகாவலராக சாட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறப்பையும், இங்கே தான் இயேசு இருந்தார், இப்போ இல்லை. அவர் உயிர்த்த ஆண்டவரை பறைசாற்றுகிற பிள்ளையாக நாம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. அடுத்து 4வது ஒரு நற்செய்தியில் பார்ப்பது, இறந்தவர்களை இயேசு உயிர்த்தெழ செய்கிறார். 3 இடத்துல நற்செய்தியில் இறந்தவர்களை இயேசு உயிர்த்தெழ செய்தார் என்று இருக்கிறது. 3 நபர்களை. யாரெல்லாம்? லாசர் எல்லாருக்கும் தெரிஞ்சார், பாவம், அவரோட ஃப்ரெண்டாக போனார். யோவான் 11 நம்ம வாசிப்போம். லாசர் இறந்தார், 3 நாளைக்கு அப்புறம் இயேசு போனார். மார்த்தா மாரி அவருடைய சகோதரர் கல்லறையை திறந்தாரு, ஜெபித்தாரு. இறந்த லாசர் உயிருடன் வந்தார். இன்னும் 2 பேர். யாரு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. எல்லாம் சொல்ல வரீங்க, அந்த பகுதி மட்டும் நான் சொல்றேன். தொழுகை கூட தலைவர் யாயீரின் மகள் 12 வயதான சிறுமிக்கு உயிர்ப்பு கொடுக்கிறார். அது இந்த ரத்தப்போக்குடைய அந்த பெண்ணும் இதுவும் அந்த எல்லா இடத்துலையும் ஒன்றாவே வரும். மார்க் 5 எடுத்துக்கோங்க, 5ஆம் அதிகாரம் 35 முதல் 43. இந்த 12 வயது ரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணும் 12 வயது இருக்கிற சிறுமி அவர் இறந்து போனதும், இந்த 2 நிகழ்வுகளும் ஒன்றாக பின்னி பிணைந்து இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்வார்? இயேசு இறந்த அந்த பெண்மணியை, மகளை உயிர் தழச் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வீட்டில் போய் வாசிங்க, நான் அதை சொல்கிறேன். அப்போ இன்னொரு இடத்துல இயேசு உயிர்த்தெழ செய்தது லூக்கா நற்செய்தியில் மட்டும் இருக்குது. நயின் ஊர் கைம்பெண் மகன் உயிர் பெறுதல், 7ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 இறை வார்த்தை. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17. இயேசு நடந்து போயிட்டே இருப்பார். ஒரு பாடையில் யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இயேசு என்னன்னு கேட்பாரு. ஐயோ, இது ஒரே கைமன், நம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, இறந்துட்டாரு, இந்த அம்மா மட்டும்தான் ஒரே பையனை வச்சுட்டு இருக்கு, அவனும் இறந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இயேசு பாடையை தொட்டு பாடையில் பிணமாக இருக்கிற அந்த மகனை, கைம்பெண்ணின் மகனுக்கு உயிர் தருவார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் இது 3ஐயும் பார்த்தாங்க. இப்போ திருத்தூதர் பணிக்கு வருவோம். திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 36 முதல் 42. இந்த நாட்களில் முதல் வாசகமாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 36 முதல் 42. யோப்பா நகரில் தொர்க்கா அல்லது தபித்தா என்கிற பெயர் கொண்ட ஒரு பெண்மணி.
தொர்க்கா அல்லது தபித்தா என்கிற பெயர் கொண்டு ஒரு பெண்மணி, ரொம்ப நல்லவங்க, நல்லது செய்கிறாங்க. என்ன நடக்குது? அந்த அம்மா இறந்துடுறாங்க. கைமண்கள் எல்லாம் மாடியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இறந்து அந்த சடலத்தை குளிப்பாட்டி வைத்து விட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். நல்லது செஞ்சாங்க, இவங்க இறந்துட்டாங்களேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் கூட தான் இருக்கீங்களா? வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததை செய்ததை பற்றி அல்ல. பேதுரு லூக்கா திருத்துதர் பணி 9ஆம் அதிகாரம் 36-42 வாசிக்கும் பொழுது, இந்த மகளின் அடுத்து சென்று அவர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு தபித்தா எழுந்திடு என்று சொல்வார். தபித்தா எழுந்திடு. இறந்த இந்த தொர்க்கா அல்லது தபித்தா என்கிற யோப்பா நகர் பெண்மணி அவரும் எழுந்து உயிர் பெற்று எழுந்து நிற்பார். பிரைஸ் தி லார்ட். இறந்த நபரை இயேசு உயிர்த்தெழச் செய்தார் என்றால், உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த திருத்தூதர்களும் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார்கள். சரி, அவர் விடுங்க. அடுத்து நம்ம பவுலுக்கு வருவோம். நம்ம பவுல் கூட்டணி தானே, புதிய கட்சி நம்மளது பவுல் கட்சி தானே. இது என்னது? இயேசுவை நேரடியாக பார்க்கல, திருத்தூதர்களை பார்த்துருக்கிறோம். பவுல் என்ன செய்கிறாரு? திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரம் எடுங்களேன். 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12. இந்த பகுதி இன்னும் நல்லா இருக்கும். வாரத்தின் முதல் நாள் இது ரொம்ப நல்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்கள் பொறுமையாக வீட்டில் போய் வாசிக்கணும். திருத்தூதர் பணி 20:7 முதல் இறை வார்த்தை. அடுத்த நாள் காலையில் பவுல் போகணும். பவுல் எங்களை மாதிரி ஆட்டம் இருக்குது. பேசினா நிறுத்த மாட்டார், பேசினா நிறுத்த மாட்டார். அடுத்த நாள் பவுலுமேன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். என்னத்தை பற்றி பேசியிருப்பார்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் உயிர்த்த ஆண்டவரை பற்றி, உயிர்த்த ஆண்டவரை பற்றி, அவர் செய்த நன்மைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறார். கேட்கறதுக்கு இன்பமாக இருக்குது. நீங்கள் வைக்கிறதெல்லாம் அப்படி தான் பதில் இருக்கு. அப்போ இப்படி இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல இளைஞன் ஒருத்தன் சேரில் உட்காந்தான். வெயில் அதிகம், என்னடா இப்போ நிறுத்துவார், சென்டாப்புக்கு எடுத்து விட்டுறலாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிடலான்னு உட்காந்து பார்த்தான். என்ன ஆச்சு? அந்த 9வது வசனம், அந்த பையன் பேர் கொடுத்துருக்குறாங்க. யூத்திகு என்னும் இளைஞர் ஒருவர் பழக்கணியில் உட்கார்ந்து இருந்தார். இது கீழ்த்தளத்தில் இல்லை, மேல் தளத்தில் 3ஆம் மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். இந்த மனுஷன் காலையிலேருந்து நள்ளிரவு ஆயிடுச்சு. அந்த பாருங்க 7வது வசனம் வாஸ்தா உங்களுக்கு புரியும். பவுல் புறப்பட வேண்டி இருந்ததால் நள்ளிரவு வரை அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நாங்கள் கூடியிருந்த மேல் மாடியில் விளக்குகள் பல இருந்தன. மேலே லைட்லாம் எரியுது. யூத்திகு என்னும் இளைஞர் ஒருவர் பழக்கணியில் உட்கார்ந்திருந்தார். பவுல் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்த போது அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். தூக்கத்தில் 3ஆம் மாடியில் இருந்து பொத்தோ என்று கீழே விழுந்தார். அவரை அவர்கள் பிணமாகத்தான் தூக்கி எடுத்தார்கள். அதனால தான் நாங்கள் தியான இல்லத்தை கீழ்த்தளத்திலேயே வச்சுருக்கிறோம். இல்லைன்னா அருள் ஆலயத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எப்படி, இப்போ தான் ஒரு சிலர் அந்த இளைஞனை போல் 2-3 பேர் இருந்தாங்க. ஃபாதர் இப்போ புரியுது ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது மாடியிலேருந்து அவன் தூங்கி பேலன்ஸ் எல்லாம் கீழே விழுந்தால் என்ன ஆகும்? எல்லாம் பேக் பண்ணி பிணமாக எடுக்கிறார்கள். அடுத்த வசனம் பாருங்களேன். பவுல் கீழே இறங்கி வந்து 10வது வசனம், 20வது அதிகாரம் 10வது வசனம். பவுல் கீழே இறங்கி வந்து அவர் மீது படுத்து அணைத்து கொண்டு, அமளியை நிறுத்துங்கள், இவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று கூறினார். பின் மாடிக்கு சென்று அப்பம் பிட்டு உண்டார். பாவம் பசியோடு இருந்திருப்பான் ஆற்றிருக்கு. அந்த பிணத்தின் மீது அரவணைத்து கொண்டு படுத்து மீண்டும் உயிர் கொடுத்து, அவன் உயிரோடு தான் இருக்கிறான், நீ வா, நீ ஒழுங்கா பிரசங்கம் கேட்கல, திருப்பி முதல்ல இருந்து சொல்றேன் வா அப்படின்னு மீண்டும் கூட்டிகிட்டு போய் அப்பத்தை கொடுத்து பிரசங்கம் நிறுத்தினாரா? அவர் எங்க சபை எப்படி நிறுத்துவாரு? 11வது வசனம். பின் மாடிக்கு சென்று அப்பம் பிட்டு உண்டார். பொழுது புலரும் வரை நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடிய பின் புறப்பட்டு சென்றார். உயிர் பெற்ற இளைஞரை அவர்கள் அழைத்து சென்று மிகவும் மாறுதல் அடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, என்ன நடந்தாலும் பிரசங்கம் நிறுத்த மாட்டோம், அது வேற விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்கள், இறந்த நபரை
பிணமாக கிடக்கிற பொட்டலமா எடுக்கிற அளவிற்கு 3வது மாடியில் விழுந்து கீழே விழுந்தவனை பவுல் உயிர் தாண்டவர் மீது நம்பிக்கை பற்றி பேசின காரணத்தினாலே, உயிர் தாண்டவருக்கு சாட்சியாக இருந்த காரணத்தினால, வெறுமையான கல்லறைக்கு அவர்கள் பாதுகாப்பு அளிக்காம தமஸ்குல போன இடத்துல அவர் எங்க அனுபவம் கிடைச்சதோ அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் கட்டி உட்கார்ல அவரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் நாடும் நாடாக ஊர் ஊராக கடந்து சென்று பர்னபாவோடு இணைந்து இறைவார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்த பவுல் இறந்த நபரை, பிணமாக இருப்பவனை அந்த இளைஞனுக்கு உயிர் கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்திலே. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. நாம் அந்த பவுலின் வழித்தோன்றல்களாக இன்றைக்கு இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ இறைவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இறுதியில் வேறு ஒரு அனுபவத்தை சொல்லி முடிக்கிறேன். மேலுமாக இயேசு இறுதியாக நற்செய்தியில் பார்க்கிற எல்லா பகுதியில் இருக்கிற ஒரு நிகழ்வு, தூய ஆவியை திருத்தூதர்கள் மீது பொழிந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு நற்செய்தியில் இறுதியாக அவர் செய்வது தூய ஆவியானவர்களை அவர்களுக்கு கொடையாக கொடுத்தார். ஒரே ஒரு வசனம் மட்டும், யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. அந்த வாரத்தின் முதல் நாள் அந்த பெரிய பகுதி, உயிர்த்த ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு தோன்றாரு. அஞ்சாமல் இருக்க, அஞ்சி நடுங்குகிற திருத்தூதர்களுக்கு அமைதியை உரித்தாக்குகிறார். அடுத்த ஒரு 21வது வசனம் மட்டும் வாசிங்க. அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ அவருடைய பாவங்களை மன்னிக்கிறதோ மன்னிக்கப்படாதெல்லாம் வரும். அப்போ பாருங்க அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு தோன்றும் பொழுது என்ன செஞ்சாரு? எல்லாம் பயந்து நடுங்கி போய் இருக்கிறாங்க. அமைதியை கொடுக்கிறார், தேற்றுகிறார், பயப்படாதன்னு சொல்றாரு. இறுதியில் அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நான் ஊதனா ஏசி காத்து மாதிரி இருக்காட்டிருக்கு கோடை காலத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசுனுடைய நற்செய்தி பணியினுடைய ஒரு மையம் என்பது ஆவியானவரை கொடையாக கொடுத்தார். நீ திருத்தூதர் பணிக்கு வாங்களேன். 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். பேதுருவும் யோவானும் ஜெபம் எல்லாம் செய்து மன்றாடிய பின் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. திருத்தூதர் பணி 4:31 எடுங்களேன். இதை மாற்றி சொல்லிட்டுனா, திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 31 எடுத்து வாசிங்க. இவ்வாறு மன்றாடிய, அதனுடைய ஏன் மன்றாடிய பின் சொன்னா அதனுடைய தலைப்பு பாருங்க, துணிவு பெற மன்றாட்டு. பேதுருவும் யோவானும் அங்கே எல்லாம் தலைமைச் சங்கத்தில் இருக்கிறவங்க அதிகாரிங்க எல்லாம் மிரட்டி அனுப்பி விடுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடித்தவுடன் இவ்வாறு மன்றாடியவுடன் அடுத்துதான் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். யாரு? பேதுருவும் யோவானும் மன்றாடிய பொழுது அந்த இடம் அப்படியே சும்மா அதிர்து இல்ல. பிரைஸ் தி லார்ட். அந்த இடம் அதிர்ந்தது. அனைவரும் தூய ஆவியானவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். கடவுளுடைய வார்த்தை இன்னும் சாட்சியமாக துணிவோடு எடுத்துரைக்கிறதற்கான அந்த அபிஷேகம் அவர்களுக்கு கிடைத்தது என்று இறை வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு தூய ஆவியானவர்கள் அவர்கள் மீது பொழிந்தார். அவர்கள் இன்னல்கள் படுபொழுதும் ஜெபிக்கிற பொழுது எல்லாம் தூய ஆவியானவரால் மீண்டும் மீண்டும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அந்த அபிஷேகம் அங்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைத்தது. அடுத்து இந்த பேதுருவும் யோவானும் சமாரியாவுக்கு போறாங்க. 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்களேன். திருத்தூதர் பணி 8:17. பேதுருவும் யோவானும் சமாரியாவில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பின்பு பேதுருவும் யோவானும் அவர்கள் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, உயிர் தாண்டவரை பெற்ற பிள்ளைகள் அவர்கள் மற்றவர்கள் மீது கைகளை வைக்கிற பொழுது அவர்களும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. எது நம்மிடம் இருக்கிறதோ அதைத்தான் நம்மால் கொடுக்க முடியும். யாரை நாம் அனுபவிக்கிறோமோ அவரை தான் பெற்றோர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து திருத்தூதர் பணி 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். பவுலுடைய வாழ்க்கையும் பார்ப்போம். திருத்தூதர் பணி 19ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கி எழுது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். பாருங்க, பவுல் கை வைக்கிறாருங்க. திருத்தூதர்களுக்காவது இயேசு கை வைத்தார். ஆனால் பவுல் எங்க?
பவுல் இயேசுவை பார்க்கல, மீண்டும் மீண்டும் அதை எடுத்து எடுத்து சொல்றதுக்கு, நம்மில் ஒருவரை போல உயிர் தாண்டுபவரை அனுபவித்த பவுல் மற்றவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள், இறைவாக்கும் உரைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் ஒரு பகுதியில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இறை வார்த்தை, பவுலை இயேசுவை எங்களுக்கு தெரியும், இயேசு அறிவித்த பவுலை பவுல் அறிவித்த இயேசுவையும் எங்களுக்கு தெரியும், ஆனால் நீ சொல்கிற இயேசுவை எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிற ஒரு பகுதி இருக்குது. அது எந்த பகுதி? எத்தனாவது வசனம்? திருத்துதர் பணி 19ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். அதை மட்டும் எடுங்களேன். ஒரு நிமிஷம், அந்த மட்டும் எடுங்களேன். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த பவுல் ஒரு நோயற்றோர் மீது கைகளை வைத்து அவர்கள் பிணிகள் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி முடிந்தது. இது என்னன்னா, ஸ்தேகா அப்படின்ற பகுதியில் கவனிக்கணும். இந்த இடத்துல இவர்களுக்கும் இந்த ஒரு ஆசீர்வாதம், ஸ்கேவா என்னும் யூத தலைமை குருக்கள், கவனிங்க, இயேசுவை பற்றி அறிவித்தார், பவுல் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார், திருத்தூதர்கள் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார்கள். அப்போ இந்த ஸ்கேவா பகுதியில் இருக்கிற யூதர்களுக்கும் ஒரு ஆசை, நம்மளும் இயேசு பேர் அந்த வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணி, நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் பெய் போட்டம், நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் பிறவி முதலே ஊனமுற்றிருக்கிற நீ நட, நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் பிணமே நீ எழுந்துடு அப்படின்னு சொன்னால் நடக்குமான்னு சொல்லி இந்த வாய்ப்பாடை படித்து வச்சுட்டு, இந்த யூதர்கள் ஒரு சிலவர் ஸ்கேவா பகுதியில் இருக்கிற யூதர்கள் தலைமை குரு 7 மைந்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு கூறுறாங்க, இவ்வாறு கூறி ஜபிக்கிறாங்க, பொல்லாத ஆவி அவர்களிடம் மறுமொழியாக, பொல்லாத ஆவி பற்றி சொல்கிறாங்க, நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால், பவுல் போதித்த இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், தீய ஆவியே நீ வெளியே போ. என்ன நடந்துச்சு? அதற்கு அந்த பொல்லாத ஆவி, 15வது வசனம் வாசிங்க. இப்போ பொல்லாத ஆவி அவர்களிடம் மறுமொழியாக, எப்பா இயேசுவை எங்களுக்கு தெரியும்பா, பவுலையும் எங்களுக்கு தெரியும்பா, ஆனால் நீ யாருப்பா, நீ யாருப்பா? அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி நமக்கு ஒரு சவால். இயேசுவை எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும், இயேசு அவர் வல்லமை மிக்கவர், தந்தையின் இறைமகன் என்று எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும், உயிர் தாண்டவர் மேல் நம்பிக்கை வச்சாரு, நீ யாரா? Who are you? நீ எப்படி என் மேல சட்டம் போடுற? நீ உயிர் தாண்டவர் நம்பவே இல்லையே, நீ உயிர் தாண்டவர் உனக்கு நம்பிக்கையே இல்லையே, நீ இறைவார்த்தை நம்புற மாதிரி தெரியலையே. எவ்வளவு காயப்படுத்துற வார்த்தை அன்புக்குரியவர்களே இது. அதான் நான் சொன்னேன், உயிர் தாண்டவருக்கு சாட்சிகளா நாம், அல்லது வெறுமையான கல்லறைக்கு பாதுகாவலர்களா? ஏன் இந்த வெறுமையான கல்லறைன்னு சொல்கிறேன்? நம்ம ஏதோ ஒரு சிலது எனக்கு தெரியும், நானும் நன்மை வாங்கிட்டேன், நானும் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், நானும் கோவிலுக்கு போகிறேன், நானும் தியானத்துக்கு போகிறேன், நானும் ஃபாதர் ஆகிட்டேன், நானும் இறைவார்த்தை அறிவிக்கிறேன். பொல்லாத ஆவி பார்த்து கேட்கும், நீ யாருப்பா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு சாட்சியமான ஒரு வாழ்க்கை வாழணும். எத்தனை வருஷம் தியான இல்லத்தில் இருக்கிறேன், எத்தனை வருஷம் அன்பியத்தில் இருக்கிறேன், தலைமுறையே நாங்கள் கிறிஸ்தவர்கள். உயிர்த்த ஆண்டவரை உனக்கு தெரியுமா? உயிர்த்த ஆண்டவர் உனக்கு அனுபவமா? உயிர்த்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறாரா? ஆவியானவர் உன்னை வழி நடத்துறாரா? இறைவார்த்தை அறிவிப்பது உனக்கு இன்பமா? நீ சாட்சியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயா? எல்லா நிலைகளிலும் கடவுள் நாசரேத்தூர் இயேசுவிற்கு தூய ஆவியின் மீது வல்லமையை பொழிந்தார். அவர் கொடுமையான சாத்தானின் சூழ்ச்சிகளை கொடுமைப்படுத்துகிற அனைவரையும் மீட்டுக்கொண்டு நாடெங்கும் சுற்றித் திரிந்து நன்மை செய்தார் என்ற அது இயேசுவின் வார்த்தை உனக்குள் இருக்கிறதா? மூவர் இறைவனுடைய பிரசன்னம் உன்னை ஆட்சி செய்கிறதா? உயிர் தாண்டவருடைய பிரசன்னம் உனக்குள் ததும்பி வழிகிறதா? இறை வார்த்தையும் நன்மைத்தனமும் உனக்குள் இருக்கிறதான வெளியே வரும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இது நம்மை உண்மையாவே சிந்திக்க தூண்டுகின்ற இறை வார்த்தை. இன்று நான் உயிர் தாண்டவருக்கு சாட்சியா, அல்லது அவர் செஞ்ச ஒரு சிலதை வைத்துக்கொண்டு நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதற்கு ஒரு மேலோட்டமாக ஏதோ ஒரு எனக்கு இறை அனுபவம் கிடைத்த ஏதோ ஒரு இடத்தையோ ஒரு அனுபவத்தையோ வைத்துக்கொண்டு இயேசுவின் பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இயேசு எனக்குள் வாழ்கிறார், அந்த இயேசுவை பிறருக்கு கொடுக்கிறேனா?
உண்மையை சொன்னால் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் பவுல் செய்ததை போல, பேதுரு செய்தது போல, இன்றைக்கு இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைப்பு விடுக்கிறார். திருத்தூதர் பணி மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்களா, அவர்கள் பயணத்திலே இருந்தாங்க. பயணம்னா பிஸின்னு அர்த்தம் இல்லை, நன்மை செய்து கொண்டே இருந்தாங்க. மற்ற சின்ன சின்ன பிரச்சனைலாம் அவங்களுக்கு டைம் இல்லை. நம்மளாம் மருமகன் என்ன சொன்னோம், ஆமாம் பாரு பக்கத்தில் இருக்கிற இந்த சேரை பிடிச்சிட்டா, இங்கே உட்காந்துட்டாங்க பாரு, எனக்கு டீ கம்மியாக கொடுத்தாங்க பாரு, அந்த 2 பிரெட் பீஸில் எனக்கு ஒன்று தான், அந்த கவர் நான் கேட்டேன் எனக்கு கவரே கிடைக்கல, அந்த லைனில் போனால் என்ன மைண்ட் பண்ணவே இல்லை, நற்கரை நான் தொட பார்த்தேன் எனக்கு தொடவே விடல. நம்ம எல்லாம் நம்ம இப்பயும் யார் பாதுகாவலர் என்று யோசித்துட்டு இருக்கிறோம், யார் மெழுகுதிரி பிடிக்கிறாங்கன்னு யோசித்துட்டு இருக்கிறோம், யார் எது பண்ணுறாங்க பண்ணலன்னு யோசித்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இதில் மட்டும் அடங்கிவிடக்கூடியவர்கள் அல்ல. இதில் மட்டும் நாம் மையப்படுத்தி நம் வாழ்க்கை இந்த வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்காத. உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியமா பேதுரு செய்தது போல, பேதுருடைய நிழல் ஆசீர்வாதம் என்றால் இன்று புனிதர்களில் அழியாத உடல் ஆசீர்வாதம் என்றால், இன்று ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது ஒரு ஆசீர்வாதம் என்றால், அவங்க அந்த அம்மா ஜெபிச்சாங்க, ஐயோ பூவா வந்துச்சு என்னையா வந்துச்சு. அந்த அம்மா சொல்ற இயேசு அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியுமா? அன்புக்குரியவர்களே, நான் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சி அன்னைக்கு வாழணும். இந்த நாளில் என் வழியாக உயிர்த்த ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கணும். என்னுடைய வார்த்தைகள் மற்றவருக்கு ஆறுதலை தரணும், என்னுடைய சொற்கள் மற்றவர்களுக்கு திடப்படுத்தணும், என்னுடைய சொற்கள் மற்றவர்களை வாழ வைக்கணும். என் கூட இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என் பிரசன்னம். என் அம்மா இல்லாமையா, ஐயோ என் அம்மா இல்லாத ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. அம்மா இல்லையா, அப்பாடி அம்மா வெள்ளிக்கிழமை தியானத்துக்கு போகுது, எனக்கு இங்கே தியானம் சந்தோஷமாக இருக்கிறன்ற ஒரு சூழலா? வீட்டுக்காரர் நீ போயிட்டு வாப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமை போயிட்டு அனுப்பி வைக்கிறாரா? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்க. இறை பிரசன்னம், அதான் சொன்னேன், ஒரே சிந்தனை தான். உயிர் தாண்டவருக்கு சாட்சியா அல்லது வெறுமையான கல்லறைக்கு பாதுகாவலரா? குடும்பத்தில் கரெக்டாக ஜெபம் நடக்குதா? அருள்ந்த மாதிரியே தப்பு இல்லாமல் சொன்னியா? ஃபாதர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அருள்ந்த மாதிரி தப்பு தப்பாக சொல்கிறாங்க ஃபாதர், தீ ஆவி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஃபாதர், கவனம் இங்கே இல்லை ஃபாதர், ஒரு வீட்டுக்கு போனால் என்னால் ஜெபம் பண்ணவே முடியல ஃபாதர். நீ யாருக்கு பாதுகாவலர்? யார் உன்னை ஆட்சி செய்கிறார்? அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இன்று கேட்ட இறை வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் சவால் விடுகின்ற இறை வார்த்தை. இன்று நான் திருத்தூதர்களைப் போல சாட்சியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா? என்னுடைய வார்த்தையும் சொல்லும் செயலும் உயிர்த்த ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதா? சிந்தித்துப்பார். ஏதாவது ஒரு நிலையில் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியமாக வாழ வரம் கேட்போம். பேதுருவின் நிழல் பவுலின் உடலில் தொட்ட துண்டும் கை குட்டையும் கூட உடல் சுகம் தருகிறது என்றால், உயிர்த்த ஆண்டவரையே பெற்றுக்கொள்கிற நான் எவ்வளவுக்கு அற்புதமும் அதிசயமா மற்றவர்களுக்கு இருக்கணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் சொல்கின்ற சொல்லிற்கும் என் செயலுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இந்த உயிர்த்த ஆண்டவர் நம் முன்பாக கடந்து வருகிறார். அந்த அபிஷேகத்திற்காக மீண்டும் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்த வரம் கேட்போம்.